நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் 2 பிரேக்கிங் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன ஆச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சங்கீதாக்கு என்ன ஆச்சு. ஒரு குடும்ப நீதிமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டாக ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. அந்த மனு எப்படி வெளியே வந்தது அப்படிங்கிறதே ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஓப்பனாக கூட சொல்லலாம். சன் நியூஸ் இந்த செய்தி எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இப்போதைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த செய்தி எவ்வளவு திருச்சி சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் திருச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக நேற்று மட்டும் ஒரு 12 கார்டு போட்டிருக்காங்க. அதாவது இதை பற்றின விஷயத்தை வச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு சரியாக ஒரு 50 நாட்கள்லேருந்து 2 மாத காலம் சொல்கிறாங்கன்னா தேர்தல் தேதி அறிவிக்காதனால. அப்படி இருக்க காலகட்டத்தில் விஜய் மேலே அவங்க மனைவியே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறாங்கிறதே ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்று, விவாகரத்து மனு, யாரும் விவாகரத்து நான் சொல்லவே இல்லை, விஜய் சங்கீதா விவாகரத்துன்னு ஓப்பனாக போட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த விஷயத்த எந்த அளவுக்கு பூதாகரமாக வேறு மாற்று செய்தியாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. இதில் என்ன காமெடி அப்படின்னா, திமுக எந்த விதத்திலையும் விஜய் நேரடியாக தாக்குவதில்லை, நேரடியாக அவருடைய பேரை கூட சொல்வதில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் வெளியானதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு நான் அந்த குறிப்பிட்ட 2-3 சேனலில் எல்லாருக்குமே போனஸ் போடுவாங்க போல், அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை அரசியலோட கலந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது தனிப்பட்டு அவர் வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறத அவங்க தான் பேசி முடிவு பண்ணணும். ஒரு அரசியலுக்காக ஒரு வன்மத்தை கக்கிறதுக்காக இவ்வளோ ஓப்பனாக பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குற எல்லா விஷயங்களும் அப்படி இருக்குது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மேலே அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சு ஒரு மனு குடும்ப நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு நீதிமன்றம் தான் சரியான தீர்ப்பை வழங்கணும், இதை தாண்டி எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்ற ஒரு மனுவை அவங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 நாளாக இதை பற்றின செய்திகள் தான் அதிகமாக சோசியல் மீடியாலையும் குறிப்பாக நியூஸ் சேனல்ஸ்லையும் பார்க்குறோம். இந்த விஷயத்தில் யார் பக்கம் நியாயம் இருக்குது, யார் பக்கம் உண்மை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீதிமன்றம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை நாடி தான் விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் போயிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆளாளுக்கு அதுக்கு ஒரு விசாரணை, அதுக்கு ஒரு தீர்ப்பை இப்போ வழங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட செய்திகளை திரிச்சோம். அந்த செய்தியை எந்த அளவுக்கு மாற்றி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதமே இந்த மனு ஃபைல் ஆகிருக்கு. இதை தாண்டி 2 நாளுக்கு முன்னாடியே பல பேரோட கைகளில் இந்த மனுக்கான காப்பி வந்திருக்கு. ஒரு குடும்ப நீதிமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டாக ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. அந்த மனு எப்படி வெளியே வந்தது அப்படிங்கிறதே ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. ஒரு நீதிமன்றத்தோட காவலை தாண்டி இது எப்படி வெளியே வந்ததுங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி. இதை தாண்டி அதுலேயே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த செய்தியை, அதாவது இந்த விசாரணையே நான் ஒரு தனி அறையில் நான் விசாரிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி சங்கீதா அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. இதை பொது வெளியிலேயோ சமூக வலைதளங்கள்லையோ நியூஸ் சேனல்ஸ்லேயோ கண்டிப்பாக பேசக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் நேற்று நான் லைவாக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு சேனலில் இதை பற்றின செய்திகள் வருது. இந்த மாதிரி 2 பேருக்கும் விவாகரத்து மனு கேட்டு சங்கீதா அவர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு செய்தியை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் செய்தி வர ஆரம்பிக்குது. இதில் ஒவ்வொரு செய்தி சேனல்லையும் ஒவ்வொரு மாதிரி நியூஸை மாற்றி போட்டுட்ருக்காங்க. அதில் குறிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஓப்பனாக கூட சொல்லலாம். சன் நியூஸ் இந்த செய்தி எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இப்போதைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. இப்போ வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்க இந்த சமயம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் கலந்துருச்சு. இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செய்தியை துண்டு துண்டாக வெட்டி, அதாவது அவங்க கொடுத்த அந்த மனுவில் இருக்கக்கூடிய விஷயங்களை துண்டு துண்டாக வெட்டி வார்த்தை பிரயோகம் சொல்லுவாங்க இல்லையா, அதை அவங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்கிறதா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது அந்த மனுவில் வீட்டில் நான் தனிமைப்படுத்தப்பட்டேன், எனக்கான நிதி எனக்கு சரியாக வழங்கப்படலை, எல்லா விதமாகவும் சுதந்திரத்துலேருந்து நான் விலக்கி வைக்கப்பட்டேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டில் தனியாக அடைச்சி வச்சாரு, தனியாக அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணார், என்னை அடித்தார் அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்றைக்கி சன் நியூஸ் பார்த்திங்கன்னா இந்த செய்தி எவ்வளவு திருச்சி சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் திருச்சி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக நேற்று மட்டும் ஒரு 12 கார்டு போட்டிருக்காங்க. அதாவது இதை பற்றின விஷயத்தை வச்சு டைட்டில் எல்லாமே கொடுமைப்படுத்திய விஜய்,
கள்ள உறவில் சிக்கிய விஜய் நடிகையுடன் கள்ள உறவு அப்படிங்கிறது, இந்த கள்ளக்காதல் கள்ள உறவுன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் திருமணத்தை மீறிய உறவுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதை தாண்டி எந்த இடத்துலையுமே வந்து அந்த மனுவில் அவங்க கள்ளக்காதல் திருமணத்தை மீறிய உறவு அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தவே இல்லை. ஆனால் இந்த நியூஸ் சேனல்ஸ் அது எந்த அளவுக்கு மாற்றி சொல்லணுமோ அதை சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு சரியாக வந்து ஒரு 50 நாட்கள்லேருந்து 2 மாத காலம் சொல்கிறாங்கன்னா தேர்தல் தேதி அறிவிக்காதனால. அப்படி இருக்க காலகட்டத்தில் விஜய் மேலே அவங்க மனைவியே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறாங்கிறதே ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியாக பார்த்துட்ருக்கோம். அதுக்கு பின்னாடி வந்து திமுக இருக்குது, இவங்க அவங்களுடைய ஃபேமிலியோட ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, அது இதுன்னு நிறைய ஒரு தேடி பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே பாதிக்கப்பட்டவங்க அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதுக்காக வந்து விஜய் வந்து அவர் வந்து எந்த கரையும் படையாதவர், அவர் வந்து உத்தமர் அப்படின்னு யாரும் சொல்ல வரல. அவர் மேலே தப்பு இருக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிறதுக்கு நீதிமன்றம் இருக்காங்க. இவர் தரப்பில் இன்னும் பதில் சொல்லவே இல்லை. இன்னொன்று, விவாகரத்து மனு யாரும் விவாகரத்துன்னு நான் சொல்லவே இல்லை. விஜய் சங்கீதா விவாகரத்துன்னு ஓப்பனாக போட்டாங்க. இன்னும் கவுன்சிலிங் நடக்கலை, உள்ளே போய் அதுக்கான ப்ராசஸிங் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, விசாரணை தொடங்கலை. ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு பூதாகரமாக வேறு மாற்று செய்தியாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. குறிப்பாக விஜய் அவர்களை ஒரு உமனைசர் அப்படின்னு காட்டணும். ஒரு திருமணத்தை தாண்டி ஒரு தவறான உறவு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் நடிகையை பற்றி அவங்களுடைய இமேஜையும் கெடுக்கணும், இவரோட இமேஜையும் கெடுக்கணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படிங்கிற ஒரு இதோட தான் வந்து மூர்க்கமாக வந்து தாக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன காமெடி அப்படின்னா, திமுக எந்த விதத்திலையும் விஜயை வந்து நேரடியாக தாக்குவதில்லை, நேரடியாக அவருடைய பேரை கூட சொல்வதில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் வெளியானதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு நான் அந்த குறிப்பிட்ட 2-3 சேனலில் எல்லாருக்குமே வந்து போனஸ் போடுவாங்க போல், அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு முடியுமோ இந்த செய்தியை கொண்டு போயிட்டு மக்கள் மத்தியில் வேற மாதிரி கொண்டு போய் சேர்த்துடணும். குறிப்பாக வந்து விஜய் அவர்களுக்கு பெண்கள் வாக்குகள் அதிகமாக இருக்குது. சர்வேயில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய தமிழக வாக்காளர்களில் அதிகபட்சமாக இருக்கிறது பெண்கள், இளைஞர்கள். இவங்க மத்தியில் செல்வாக்காக இருக்கிறது 2 பேர், அதில் சீமான் அண்ட் விஜய். இந்த சீமான் அண்ட் விஜய் இந்த 2 பேரை வந்து இளைஞர்கள்ட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னா அவங்கள பார்த்தீங்கன்னா அவதூறுகள் பரப்பினாலே வந்துட்டு மேக்ஸிமம் பிரிஞ்சிருவாங்க. குறிப்பாக பெண்கள் ஓட்டை காலி பண்ணுறதுக்கு விஜய் வந்து பாருங்கள் வீட்டிலேயே ஒழுங்கா இல்லை, சுய ஒழுக்கம் கிடையாது, அவர் வந்து இன்னைக்கு இப்படிலாம் வந்துட்டு வெளியே வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாரு பாருங்கன்னு சொல்ல வைக்கிறதுக்காக இந்த செய்தியை எந்த அளவுக்கு மாற்ற முடியுமோ அதை மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏப்ரல் 20ஆம் தேதி ஹியரிங் வருது. அன்னைக்கு இங்கே என்ன நடக்க போகுது, உண்மையிலே விவாகரத்து நடக்க போகுதா, என்ன ஆக போகுதுன்றதை அவங்க பேச போகிறாங்க. இதை தாண்டி இந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு 2 பேரை நம்ம பாராட்டியே ஆகணும். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள், பாஜகவோட முன்னாள் தலைவர், தமிழக முன்னாள் தலைவர். அவர் ஏன் பாராட்டியே ஆகணும் அப்படின்னா, ஒரு பொலிட்டீஷியன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நேற்று ஒரு எடுத்துக்காட்டாகவே இருந்தாப்புல. நேற்று அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, சார் இது மாதிரி விஜய் சங்கீதா விவாகரத்து குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது அவர் ரொம்ப அழகாக சொன்னார், அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, ஒரு கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு கருத்தை சொல்லணுமா, நான் கண்டிப்பாக வந்து விஜயை பற்றி சொல்லுவேன், விஜய் மேலே நான் காட்டமாக கூட பதிலளிப்பேன். ஏன்னா அவர் தான் சொன்னார், இடுப்பு கிளி நடித்த ஒரு விஜய் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி கூட நான் பேச ரெடி, ஆனால் வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நான் போக மாட்டேன்னு ஒரு இதை வந்து சொன்னார். உண்மையிலே வந்துட்டு அவர் சொன்ன விஷயம் ஒரு பொலிட்டீஷியனாக ரொம்ப கரெக்டான விஷயம். அதை தாண்டி சாட்டை துரைமுருகன் அவர் வந்து எப்போவுமே விஜய்க்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணாலே உடனே வீடியோ போட்டுருவார், உடனே வந்து அதை பற்றி கிண்டுவார் கிணங்குவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. நேற்று ஒரு போட்ட வீடியோவில் அவருமே என்ன பண்ணாலும் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து நாங்கள் வந்து விமர்சிக்க மாட்டோம், தமிழ் தேசியத்தோட கொள்கை இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரும் கடந்து போயிட்டார். ஆனால் அவரும் சில நேரங்களில் லைட்டாக வன்மத்தை கக்கிட்டு தான் போனார். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, இப்போ தாவேகா தலைவர் மேலே அட்டாக் பண்ணால் அவங்க திரும்பி வந்து சீமான் மேலே அட்டாக் பண்ணுவாங்க, அவருடைய வரலாற்றை வந்து கிளறுவாங்க, அதுக்காக வந்து சாட்டை துரைமுருகன் கம்மியாக வந்து வாசிச்சார் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே இந்த நேரத்தில் ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை அரசியலோட கலந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது வந்துட்டு எந்தளவுக்கு ஒரு கேவலமான செயல் அப்படிங்கிறது தெரில. ஸோ அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அரசியல் ரீதியாக ஒரு தலைவர் தப்பு பண்ணாங்க, அரசியல் ரீதியாக ஒரு தவறான விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம சுட்டி காட்டாமல் இல்லை. அதே நேரத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது அது இன்னும் அதிகமாக வந்துட்டு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை தான் ஏற்படுத்துமே தவிர, நீங்கள் பரப்புகிற அந்த செய்திகள்னால எந்த நேரத்துலையும் போயிட்டு அவர் மேலே ஒரு தப்பான ஒரு பிம்பம் வந்துடும், பெண்கள் வாக்குகள்லாம் சரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. இதை தாண்டி இதை பண்ணக்கூடிய அந்த ஊடகங்கள் வந்து நடுநிலை அப்படின்னா என்னன்னு கேட்டால் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் பக்கம் நியாயம், என்ன நியாயங்கிறதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி தான் புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் என்ன நியாயமாக இருக்கோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு சின்னதாக ஒரு கேள்வியாகவே கேட்கலாமே. ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு ஒரு அண்ணன் கேட்குற கேள்வியாக நம்ம வந்து கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக கிருஷ்ணகிரியில் திமுகவோட ஒன்றிய கவுன்சிலர் ஒருத்தர் ஒரு சின்ன குழந்தைய வந்துட்டு ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு. அவரை கைதும் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியை எந்த அளவுக்கு கேரி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக கேரி பண்ண மாதிரியே தெரியல. பல செய்தி சேனல்களில் இதை பற்றி பேசின மாதிரியும் தெரியல. ஒரு சின்ன கார்டு மட்டும் போட்டுட்டு கடந்து போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு மெகா ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு KN நேரு மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு. அந்த குற்றச்சாட்டுக்காக என்னன்னா, இங்கே ஒரு டிஜிபி நியமிக்கணும். நம்ம வந்து இங்கே வந்துட்டு அவருக்கு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சிபிசிஐடி விசாரிக்கிறதுக்கு வந்து அனுமதிக்கணுன்ற மாதிரி ஒரு பெரிய ப்ரெஷர் போயிட்டுருக்கு. ஒரு திமுக கவர்மெண்ட்டில் அதுவும் துணை முதல்வர் வரைக்கும் அந்த பிரச்சனை போகுன்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் அந்த செய்தி என்னாச்சு? அதை எத்தனை சேனலில் டிபேட்டாக நடத்துனாங்க? அதெல்லாம் தெரியவே இல்லை. ஆனால் நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் 2 பிரேக்கிங் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன ஆச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சங்கீதாவுக்கு என்ன ஆச்சு, இதுதான் ஓடிக்கிட்டே இருக்குது. இதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா நடிகையோட பேரை சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லாமல் இருக்கேன்னு சொல்லும்போது, விஜய் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் அதில் வந்து ஒரு ஷேடோ வைக்கிறாங்களாம். ஷேடோ பார்த்தாலே தெரியுது யார் அந்த நடிகைன்னு சொல்லிட்டு. அதை வச்சு இவங்க நியூஸ் போடுறாங்களாம். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் போட்டு ஒருத்தருடைய அடிப்படையாக ஒருத்தருடைய கேரக்டர் ஒரு இமேஜை கெடுத்துட்டோம் அப்படின்னா அரசியலில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு தலைவன் அப்படின்னா எல்லா வகையிலும் வந்து அவர் கரெக்டாக இருக்கணும்னு தான் மக்கள் நினைப்பாங்க. பாருங்கள், ஒரு பெண்கள் விஷயத்தில் இவ்வளோ மோசமாக இருந்திருக்காரு, சொந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து நம்ம எடுத்து சொல்லும் போது என்னவா ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து அந்த டாக்குமெண்ட் எப்படி வெளியே வந்தது அப்படிங்கிறதே தெரியல. இதை தாண்டி அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்துட்டு சுமூகமாக முடிச்சுக்கலாம், விஜய் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நவம்பர் மாதம் நான் கேட்டேன். ஆனால் வந்து விஜய் ஒத்துக்கலை அதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த பிரச்சனையை அங்கேயே முடிச்சிருக்கலாம். அதை தாண்டி வெளியே வந்துருச்சு. வந்தாலுமே இது தனிப்பட்டு அவர் வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறத வந்துட்டு அவங்க தான் பேசி முடிவு பண்ணணும். இது வந்து அரசியலில் கலக்குமா அப்படின்னு கேட்டால், அவர் என்றைக்குமே வந்துட்டு நான் ரொம்ப உத்தமன், நான் வந்து ரொம்ப நல்லவன், என் குடும்பத்தை நான் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் குடும்பத்தை பற்றி அவர் எங்கேயுமே பேசவே இல்லை. ஆனால் அதை மீறி நம்ம பேசுறது வந்துட்டு எவ்வளோ அநாகரிகமாக இருக்குது அப்படின்னா, ஒரு அரசியலுக்காக ஒரு வன்மத்தை கக்கிறதுக்காக இவ்வளோ ஓப்பனாக வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்குற எல்லா விஷயங்களும் அப்படி இருக்குது. இப்போ கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, நேற்று மாலை 5 மணிக்கே விஜய் கதை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி கீழே கமெண்ட்ஸில் ஒருத்தர் போட்டிருக்காரு, இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு நீங்கள் பேட்டி கொடுக்கும் போது தான் நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியுது, நீங்கள் நேற்று 5 மணிக்கு விஜய் கதை முடிந்து விட்டதுன்னு சொல்கிறீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை வச்சு நம்ம எப்படியோ ப்ராப்ளம் ஆகிடலாமா, நம்ம ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்றது தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கேன். ஒரு ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குது. ஒரு செய்தி எப்படி கேரி பண்ணணும், எப்படி கேரி பண்ணக்கூடாதுன்னு, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னெலாம் இருக்குது. இப்படி செய்திகளை திருச்சி சொல்லி வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போ ஊடக தர்மம் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ எங்கே போச்சு, எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஒரு பெரிய ஃபாலோவர்ஸும் ரேட்டிங் வச்சுருக்கக்கூடிய ஒரு சேனல் ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா, பல்வேறு கிராமங்களில் இந்த சேனல் மட்டும்தான் பார்ப்போன்னு இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து எப்படி போய் இந்த நியூஸ் சேரும்? ஸோ அதையெல்லாம் வந்துட்டு தான் இவங்க வந்துட்டு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க, ஒரு டூல் கிட்டாக வந்து பயன்படுத்துகிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் டிபேட்ஸ்லாம் வேறு நடத்திக்கிறாங்க அந்த சேனல்ஸில். அதான் ரொம்பவும் வந்து ஆச்சரியமாகவும் ஒரு சிரிப்பாகவும் இருக்குது. இதை வச்சு விஜயோட பெண்கள் வாக்குகளை வந்துட்டு சரிச்சிடலாம், அந்த இமேஜை உடச்சிட்டோம் அப்படின்னா பெண் வாக்குகள் வந்து ஒரு கிடைக்காது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு முழு மூச்சாக அதில் இறங்கி அடிக்கிறாங்களோன்ற ஒரு ஃபீல் மட்டும்தான் வருது. நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இந்த விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. விஜய் ஏன் வந்து நடிக்கிறத விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரே மற்றவங்களாம் யோசிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எப்படின்னா, ஒழுங்காக நடிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு பேசாமல் போயிருக்கலாம். எதுக்காக அரசியலுக்கு வந்து நான் நல்லது பண்ணுறேன், நான் வந்து இத்தனை கோடியை விட்டு நடிக்கிறத விட்டுட்டு நான் வந்துட்டு உங்களுக்காக வந்து நல்லது பண்ண வரேன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் தான் இங்கே, எங்களை தவிர வேறு யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் தோண வைக்கிது. ஏன் வந்து இந்த விஷயத்த வந்து இவ்வளோ டீப்பாக நியூஸ் சேனல் பேரெல்லாம் சொல்லி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது எல்லார் வாழ்க்கையும் நடக்கிற விஷயந்தான். ஒரு பையனோ ஒரு பொண்ணோ, அந்த பொண்ணு மேலே அந்த பையன் மேலே உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்து சரியாக இல்லை, அந்த பையனை உங்களுக்கு பிடிக்கல, அந்த பையன் வந்து உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கா, இல்லை ஒருத்த மேலே ஒரு வன்மத்தை கக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான அம்பையும் எழுதிட்டே இருப்பாங்க. ஒவ்வொன்றா சொல்லுவாங்க, இப்படி அப்படி அது ஆட்டிடியூடு அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியாக அவங்க எழுதுகிற அன்பு என்னவாக இருக்கும் தெரியுமா? அவனுடைய கேரக்டரை பற்றி சொல்கிறது. அவன் ரொம்ப மோசமான கேரக்டர், பெண்கள் விஷயத்தில் மோசம்,
ஆண்கள் விஷயத்தில் அந்த பொண்ணு ரொம்ப மோசம், பப்புக்கு போவா, நான் கூட பார்த்துருக்கேன், இப்போ கூட இந்த வாய்ப்பு பாருங்க, இப்படி தான் கிடச்சிருக்கும் அவளுக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு கேவலமான அரசியலை தான் வந்துட்டு விஜய் மேலே தொடுத்துருக்காங்க. சங்கீதா அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பொய், நீங்கள் யாருமே சொல்லலை. அவங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னங்கிறத டீல் பண்ணுறதுக்கு இங்கே விஜய் இருக்காரு, அவங்க டீம் இருக்குது, அவங்க பேசி முடிவு பண்ணிப்பாங்க. நடுவில் உட்காந்துக்கிட்டு நான் போய் பக்கத்து வீட்டில் இருந்து நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன், விஜய் இப்படி தான் இருந்தாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, உண்மையிலேயே நீங்கள் போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தோடு உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுது பாருங்கள், நீங்கள் பேசுங்க, யாரும் வேணான்னு சொல்லலை. ஆனால் எப்படா ஒருத்தன் மாட்டுவான், எப்படா அவனை அடிக்கிறதுக்கு ஒரு கல் கிடைக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்கவங்களுக்கு அழகாக வந்துட்டு அவங்க மனைவியே வந்து ஒரு கல்லுக்கு அப்படியே ஒரு மூட்டையில் கல்லை தூக்கி வச்சுருக்காங்க. அதை எடுத்து எரியன்ற பேரில் வந்துட்டு திரும்ப உங்கள் மூஞ்சிலே நீங்கள் எரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படிலாம் பண்ணுறதுனால வந்துட்டு நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகிடுவோம், நம்ம சேனல் சூப்பராகிடும், நம்மளுடைய பேர் பெரிய லெவலில் வந்து கொடிகட்டி பறக்கும் அப்படின்னாலும் வரலாற்றில் என்னைக்கா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டோன்ற ஒரு இது இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி தான் விஜயகாந்த்னு ஒருத்தரை வந்துட்டு அவர் குடிக்கிறாரு, போதையில் வளர்றாரு, கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, அடிக்க வராரு, அப்படி இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணாங்க. அவர் திரும்பி நிறைய கேள்விகள் கேட்டார். ஏன் கரண்ட் பில் வந்து விலையேற்றினு கேட்டார், அதுக்கு பதில் கிடையாது. இருக்கிற எம்எல்ஏ ஃபுல்லாக என்கிட்ட வந்து வாங்கினீங்கன்னு கேட்டார், அதுக்கு பதில் கிடையாது. இந்த மாதிரி அவர் கேட்ட எந்த கேள்விக்குமே பதில் கிடையாது. அவர் மண்டபத்தை போட்டு உடச்சிங்கன்னு அது கூட பதில் கிடையாது. ஆனால் அவர் திரும்ப சொன்ன விஷயம் என்னென்னா, அவர் குடிச்சிட்டு வளர்றாரு, ஊடகத்தை வந்து காரி துப்பிட்டாரு அப்படின்லாம் தான் சொன்னாங்க. ஆனால் அவர் இறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைவ் எடுக்க வந்து நின்னாங்க அத்தனை பேர். அவர் வச்சு சம்பாரிச்சதில் பல பேர் சாப்பிட்டாங்க. ஊடகமாக இருந்தால் நானே கூட சொல்லுவேன், நானே கூட சாப்பிட்ருக்கேன். அவர் இறந்து போன அன்னைக்கு அவர் அந்த இறந்து போன விஷயத்தை பற்றி நாங்கள் கவர் பண்ண விஷயமே அவ்வளோ சம்பாத்தியத்தை வாங்கி கொடுத்துட்டு போனார் அந்த மனுஷன். உண்மையை சொல்லப்போனால் அப்படியெல்லாம் வந்து பண்ணி தான் நம்ம சாப்பிடணுன்ற அளவுக்கு தான் ஒரு கட்டத்திலலாம் வந்து இருந்துச்சு. ஸோ அது இன்னும் தொடர்றதுங்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தினால விஜயோட செல்வாக்கு குறைஞ்சிருமா? இது குடும்ப பிரச்சனை, இது அரசியலை கலக்காது, கண்டிப்பாக மக்கள்கிட்ட செல்வாக்கு குறையாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒரு விஜய் அப்படின்னாலும் சரி, ஒரு தலைவன்னா ஒரு ஒழுக்கம் தேவை, அந்த ஒழுக்கம் வந்து விஜய்கிட்ட இல்லை, அதனால் செல்வாக்கு வந்து கம்மியாகிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.